தமிழகத்தில் வெள்ள நிவாரணப் பணிக்கு தற்காலிகமாக 500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. ஒரு குடும்பத்துக்கு 1500 ரூபாய் வழங்கப்படுகிறது. தமிழகத்தில் பெய்த வடகிழக்கு பருவமழையின் காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பெரும் சேதத்திற்கு உள்ளானது. வெள்ள நிவாரணப் பணிகளை துரிதமாக மேற்கொள்வது பற்றிய அமைச்சரவையின் அவசர கூட்டம் முதல்வர் கருணாநிதி தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் வெள்ளத்தால் ஏற்பட்ட உயிரிழப்பு, பாதிக்கப்பட்ட குடிசை மற்றும் குடிசை அல்லாத வீடுகள் மற்றும் பயிர் சேதம் ஆகியவற்றுக்கு நிவாரணம் வழங்கவும், சாலைகள், ஏரிகள், குளங்களை தற்காலிகமாக சீரமைப்பு செய்ய 500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. மழை வெள்ளத்தால் உயிரிழந்தவர்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் வழங்கவும், கறவை மாடு, உழவு மாடு இறந்திருந்தால் 10,000 ரூபாயும், கன்றுக்குட்டிக்கு 5,000 ரூபாயும், ஆடுகளுக்கு 1000 ரூபாய் வீதமும் உடனடியாக வழங்கப்படும். முழுமையாக பாதிக்கப்பட்டுள்ள குடிசைகளுக்கு 5,000, பகுதியாக பாதிக்கப்பட்ட குடிசைகளுக்கு 2,500 ரூபாய் ஒரு வாரத்திற்குள் வழங்கப்படும். மழையால் பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு 1,500 ரூபாய் உடனடியாக வழங்கப்படும். அதேபோல் மீனவர்கள் படகு, கட்டுமரம், வலை ஆகிய பாதிக்கப்பட்டிருந்தால் 7,500 ரூபாய் நிவாரண உதவியாக வழங்கப்படும். இம்மழையால் 15 லட்சம் ஏக்கர் பயிர் நீரில் மூழ்கியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்டுள்ள நெற்பயிர்களுக்கு ஹெக்டேருக்கு 8,000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.